நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடலை நான் தான் நான் தான் நான் தான் சொல்கிறோம். இந்த பாடத்தினுடைய நிலை என்னன்னா, இந்த ஆடு உரிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா, தோல் தனியாக எடுப்பாங்க, உடல் தனியாக பிரிப்பாங்க, சதை தனியாக பிரிப்பாங்க. ஆடு உரிக்கும்போது பார்த்ததில்ல, தனியாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி இந்த உடலில் உயிர் ஒட்டி போயிருக்கிற உயிரை தனியாக பிரிக்கிறது தான் யோகம். இந்த உடல் மேலே உடலை மறந்து அந்த உயிர் மேலே நினைப்ப வைக்கிறது தான் இந்த உடல் மண்ணில் துண்ண போகுது, மண் சாப்பிட போகுது. எவ்வளோ பலமான உடம்பாக இருந்தாலும், எவ்வளோ பலவீனமான உடம்பாக இருந்தாலும் அத்தனை உடலையும் மண் சாப்பிட்டுடும். ஆனால் உயிர் தான் பிரிய போகுது, உயிர் தான் பிறப்பெடுக்க போகுது. ஆனால் மனுஷன்றவனுக்கு என்னன்னா, இந்த மனித உடல் மேலேயே மனசை செலுத்திங்கிறானே தவிர தன்னுடைய உயிர் மேலே செலுத்துறது கிடையாது. அந்த உயிர் மேலே செலுத்த சொல்கிறது தான் இந்த யோக பாடசாலை. அப்போது இந்த உயிர் உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது தன்னை தான் அறியணும், நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த உபதேசங்கள் அவசியப்படுது. அப்படி தெரியும் போது உடல் பற்று போகும், உடல் பற்று போது காமம் போகும், காமம் போது பாசம் போகும், பாசம் போகும்போது ஆசை போகும். அதனால்தான் சொன்னார், அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன்னார். ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனார். மனுஷன் எந்த அளவுக்கு ஆசையை மனசில் வளர்க்குறானோ அவளும் கூடவே துன்பமும் வளரும் அவனுக்கு. எவ்வளோ ஆசையை அவன் விடுறானோ அவளும் ஆனந்தம் வளரும் அவனுக்கு. அதனால் ஆசையை அறுத்துடு. இதை தான் கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையே துன்பத்துக்கு அடிப்படையினார். அப்போது நம்மளுடைய துன்பம் எதுலேருந்து உருவாகுதுன்னா நம்ம ஆசையிலேருந்து உருவாகுது. எல்லாரும் சொல்லுவோம் மாயைங்க, மாயையில் மாட்டிக்கணுங்க. மாயை நம்மளை பிடிக்கிறதே இல்லை, நம்ம போய் மாயை புஷ்ணம் வச்சுக்கிறோம். பாம்புனுடைய பல்லில் எவ்வளோ விஷம் இருக்குது, அது கடிச்சதுன்னா மனுஷன் பழிக்கிறதே இல்லை, தூக்கின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே போயிடுறான். ஆனால் அவ்வளோ விஷம் வச்சுக்கிற பாம்பு ஒன்றுமே பண்ணலை, அந்த விஷம் நம்மளை கடித்தாதான் செத்து போயிடுறோம். அதே மாதிரி இறைவன் ஆழகால விஷமாக இருக்கிறான். இறைவன் சாதாரணமாக இல்லை, என்னவா இருக்கிறான், ஆழகால விஷமாக இருக்கிறான் இறைவன். ஆனால் அந்த இறைவன் அந்த விஷம் ஒன்றும் பண்ணலை, ஆனால் அந்த விஷம் நம்மளை ஆட்டி படைச்சிடும் உலகத்தில். இது எப்போ ஆட்டி படைக்குது, ஆசை வளர வளர ஆட்டி படைக்கும், ஆசை அழி அழி ஆனந்தம் பெருகும். இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் நமக்கு புரியணும், புரிஞ்சாதான் நம்ம ஞானத்தில் போக முடியும். இதெல்லாம் புரியாமல் ஏதோ திக்குமுக்கு ஆடிக்கணுந்தோம்னா புரியாது. நம்ம எதை நோக்கி போகிறோம், அப்போ நம்ம நிலை எதில் நம்ம மனசை செலுத்தணும். வாழ்க்கை வாழணும். யாரும் வாழ்க்கையை விட்டு நான் ஆன்மீகத்தில் போயிட்டுங்க எனக்கு தொழில் வாங்கினாங்கன்னா ஒன்றும் பண்ணுவேன், சும்மா புளிவிக்கணுன்னா தெரியலாம். நிஜத்தில் வாழணும். சோறு ஒன்றுமே பசி இருக்குத, அப்போ அவன் சம்பாரிச்சு தான் ஆகணும். சம்பாரி 100 ரூபாய் வந்தது, 100 ரூபா கிடச்சதுங்க, இன்றைக்கி சந்தோஷமாக இரு. 100 ரூபாய் வந்தால் இன்றைக்கி 1000 ரூபாய் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா 1000 ரூபாய் வர அன்றைக்கி லட்ச ரூபாய் வரலையேன்னு வருத்தப்படுவேன். எது கிடைச்சதோ அதை சந்தோஷமாக வாழ கற்றுக்கினீங்கன்னா எவ்வளோ வந்தாலும் நீ அதில் விழமாட்டேன். அந்த மனசை பக்குவப்படுத்திக்கணும். அதுதான் ஞானப்பாதை. ஞானப்பாதைன்றது என்ன, ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கிறது இல்லை, மனம் பக்குவப்பட்டவன். எல்லாம் எது உண்மைன்னு தெரிஞ்சவன் தான் ஞானி. இந்த எதுவும் தெரியாத உண்மை தெரிஞ்ச மாதிரி தெரியிடுவேன் அஞ்ஞானி. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புங்க. எந்த உண்மையும் நம்ம உணர 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 தான் நமக்கு உண்மை புரியும். சொல்லி கேட்கறத விட பார்த்து கேட்கறத விட அனுபவித்து தெரிஞ்சுக்கிறது சத்தியமான உண்மை. அதை நீங்களே அனுபவிக்கணும். இந்த பேர் ஒருத்தர் எழுதிக்கின்னு வந்துக்கிறார், யாரோ சொல்லி என்னத்தையும் எழுதிக்கினார், தப்பு தப்பாக சொல்லின்னுக்கிறார். இன்னும் அவருக்கு சரியாக புரியல. சரி, அவருக்கும் புரியட்டும், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுங்க. ஜாக்கிரதான்னா மூச்சுன்னுக்கிறது. ஒரு அம்மா ஒரு புள்ளைய ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க, அப்போ சொல்லுவாங்க, அப்பா ஜாக்கிரதையாக போய் வாப்பா. எதுக்கு ஜாக்கிரதையாக போய் எதுக்கிட்டும் சிக்கிக்காத அப்படின்றது ஜாக்கிரதா. இப்போ நான் மூச்சுன்னுக்கிறேன், நான் மூச்சுன்னும் போது என்ன ஒரு பாம்பு இப்படி போச்சுன்னா தெரியும்ல, அப்போ நான் ஜாக்கிரதையாக நான் தூங்கி நின்றா தெரியாது, அது போகிற வழியில் என்ன போட்டு போயிடும். அதனால் நான் ஜாக்கிரதையாகிறது மூச்சுன்னுக்கிறது. உறக்கான்னா தூங்குறது. சொப்பனானா தூக்கத்தில் கனவு காண்றது. அப்போது ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனா, இது 3 மனித நிலை.
துரியம் துரியாதீதம்னா அது ஞான நிலை. அதெல்லாம் வழி தெரியலாம் போக முடியாது, சும்மா வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. அது எவ்வளோ ஒன்றா பேசினுக்கலாம், நிஜத்தில் போனோன்னா முடியாது. ஏன்னா 1 மணி நேரம் உட்கார முடியாது நம்மளால். அது துரியம்ன்றது யோக நிலை, ஞானம்ன்றது முடிவான நிலை, ஞான நிலை. அப்போது துரியம் துரியாதீதம். துரியம்னா யோக நிலை, துரியாதீதம்னா ஞான நிலை. இப்போது 5 நிலைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் சராசரி மனுஷன் அனுபவிக்கிறது 3 நிலை தான். ஒன்று மூச்சுன்னுக்கிறது, இல்லை தூங்கிறது, இல்லை தூக்கத்தில் கனவு காண்றது. இது 3 நிலையில் தான் மனுஷன் வாழ்வான். இந்த 3 நிலையை தான்னா அவனுக்கு யோகம் தெரியணும், ஒரு குருக்கிட்ட போகணும், நல்ல வழி தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம், மற்றவனுக்கு சாத்தியப்படாது. சொல்லுப்பா, புரிஞ்சுக்கினியா? இது மாதிரி தப்பாக எழுதிக்காத. ஏன்னா நீ தப்பாக தெரிஞ்சுக்கின்னு அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவனும் ஊரெல்லாம் தப்பாக சொல்லிக்கினே போவான். எப்போவுமே நீ இன்னொருத்துக்கு சொல்லும் போது நீ தெரிஞ்சுக்கும் போது நீ தெரிஞ்சுக்கின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லு, தப்பு இல்லை. சாப்பிடுவியா அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போட்டாங்க. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது இங்கே. எவனா அதை சாப்பிட மாட்டான். போனோன்னு ஊசி போட்டுக்கணும், நாளைக்கு வேலைக்கு போகணும். நீ அரைக்கீரை சாக்காடெல்லாம் சாப்பிட்டுக்கணும், என்ன 6 மாதம் பத்துக்கணும் பெட்டில். அதனால் நாட்டு வைத்தியம் செல்லாத போந்தால் தான் காரணம். 15 நாள் படுக்கணும் ஒரு நோய்க்கு. இங்கிலீஷ் மருந்து அன்றைக்கே ஊசி போட்டால் மறுநாள் அவன் வேலைக்கு போய் ஆகணும். அதனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. 5 புலன்குதுரா, அது 5 குதிரை மாதிரி, 5 திசையில் போகுது. அதனால் அவனுடைய மனம் அடங்கலை. அப்போ அவன் மனம் அடங்கினா என்ன தான்ப்பா பண்ணுறது? நல்ல குருக்கிட்ட போகணுண்டா. குருக்கிட்ட போனால் போதாது, குரு சொன்னபடி நடக்கணும், குரு சொன்னபடி செய்யணும். அப்போ தான் மனம் அடங்கும். ஆனால் ஆன்மா ரொம்ப தங்கமானது, அப்பழுக்கு இல்லாதது. அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்டது அதையும் துன்பத்தில் ஆழ்த்துது. ஒரு அப்பா இருக்கிறார் வீட்டில், இல்லையா? சொத்து சொகெல்லாம் அப்பா தான் சேர்த்து வச்சார். ஆனால் 4 புள்ள பிறந்து போச்சு அவருக்கு. 4 புள்ளையும் 4 பக்கம் 4 திசையில் அட்டுழியம் பண்ணிங்குது. அப்பா சொல்கிறாரு, அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்கடா, பின்னாடி ரொம்ப துன்பத்துக்கு ஆளாவீங்கடா அப்படின்றாரு. வயசாகிடுச்சு, போய் உட்காரியா, எங்களுக்கு தெரியும் அப்படின்றான். மாட்டின்னு உதப்படும் போது இவன் தப்பிச்சுன்னு ஓடிடுறான், அப்பனை போலீஸ்காரன் பிடிச்சி போடுறான். அந்த மாதிரி இந்த மனம் பண்ணுற தவறுகள்லாம் ஆன்மா அனுபவிச்சுன்னுக்குது. ஆன்மா ஒரு தப்பும் பண்ணாதது. அதனால் சொல்கிறாரு, ஆரிய நல்லான் குதிரை 5 வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை சேர்த்து பிடிக்கிறதுக்கு அறிவாளி இல்லைடா. கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேனர். குரு சொன்னபடி நடந்துக்குன்னா அது 5 கட்டுப்படுத்தலாம்டா, இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாதுடா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நிறைய சீடருங்க வராங்க, ஆயிரக்கணக்கில் வராங்க, எல்லாம் உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறத செய்யறதில்லை, விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே மாயை மாட்டிக்குது, மறந்துடுறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டாகிட்டே விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் உண்மையை உணருங்க, இறைவனை அறிய முயற்சி பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இதெல்லாம் வாழ்க்கை முடியல, செத்து பிறந்துக்கினே தான் இருப்போம். பிறப்பு இல்லாத தவிர்க்கணுன்னா உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். அதுதான் பிறப்பை தவிர்க்கும். வேறு எதாலையும் பிறப்பை தவிர்க்க முடியாது. தர்மத்தை கை கொள்ளணும். தர்மந்தான் உன்னுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய இப்பொருள். இது தர்மத்துக்கு மட்டும்தான் மனிதன் செய்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் தர்மத்தை பண்ணுங்க, அது எந்த விதத்துலையாவது பண்ணுங்க, அது உங்கள் பாவத்தை அழிக்கும். சாமி எப்படி வைசாமி சொல்லு. யுகத்தில் தாய் என்பவள் தன் குழந்தை எதுவானாலும் சீராட்டி பலவாறு சிரிப்பாள். அவள் எண்ணும் எண்ணங்கள் ஏராளம். அவ்வண்ணம் அத்தாய் யுகத்தில் எதை அடைந்தாள்? ஏன்? பாவம் என்பது எது? யூகித்து உணர். மனிதா, நாம் என்கின்றவர்கள் யுகத்தில் மட்டும்தான் வாழ்கிறோம். திறனானப்பட்டதுவான யாகம் என்கின்ற காண்டமே இணையில்லா வீடு. அவ்வீடு யாகத்தில் 1 2 அல்ல, பல உண்டு. யாகம் என்பது உன் ஆத்மா சுவாசிக்கும் காற்று. அக்காற்றுதான் உன் சரீர பலன். இருந்தும் திறன் யாவை என சற்று கூர்ந்து அறிவாயா யாகத்தை. யாவைக்கும் திறன் உண்டு, ஆனால் ஆத்மா ஒன்றே. அரக்கன் அசுரவன் தடாயவன், இவனுக்கும் ஆத்மா போல். அவன் யுகத்திற்கும் யாகத்திற்கும் அப்பாற்பட்டவன். அவைகளின் குணம் மனம் என்கின்றவை அல்ல என உணர். நீ ஏராளமான செல்வம் யாவையையும் யுகத்தில் சேர்த்து வைத்து அதை உன் ஆத்ம ஆணவத்தால் சில நாளில் இழக்கிறாய். ஏன்? அவை உனக்கு வரப்பட்டவையா? பிறரை அழித்து பெறும் பொருள்கள் யாவையும் இழந்து உன் சரீரத்திற்கு பிணி என்கின்ற தண்டனையும் அடைகிறாய்.
பின் யுகத்தில் எவையையும் இழக்கிறாய். அத்தகைய யாகத்தை நீ உணர்ந்தாயா மனிதா? மனிதர்களில் சிலர் போல் பலர், பலரும் ஆத்மவர்கள் போல். யார் எகையார் என்பதை நீ எப்படி உணர்கிறாய்? வெண்மை என்கின்ற எண்ணம் யாவருக்கும் இருக்கும் என்பதை சற்று யூகித்து உணர். ஆனால் சுகம் என்கின்ற எண்ணம் யாவரும் சொல்கிறான். தர்மத்தை பண்ணுற அதாண்டா உனக்கு அழிக்க ஆற்றல் ஆயுதம் அப்படின்றோம். அப்போ தர்மத்தை பண்ணு. யார் ஒருத்தனும், நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் பிறப்பு இருக்குது. இந்த 84,000 கோடி ஜீவராசிகள்லேயும் அத்தனை ஜீவராசியும் குனிஞ்சு தான் நடக்கும் இல்லையா? மனிதன் ஒருத்தந்தான் நிமிர்ந்து நடக்கிறோம். உலகத்தில் எந்த நாட்டில் எவன் ஒன்றா பிறந்திருக்கட்டும், அவன் ஒருத்தந்தான் நிமிர்ந்து நடக்கிறவன். அது ஏன் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான், ஜீவராசிகள்லாம் குனிஞ்சு நடக்குது அப்படின்னா, எல்லா ஜீவனங்களையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது, இறைவன் இல்லை. ஆனால் மனிதனில் இறைவனே இருக்கிறான். அதனால் இவன் யாருக்கும் தலை வணங்காத வாழறான். ஆனால் இறைவனே இவன் உள்ளிருந்தும் இவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் மாறுபடுறான். நான் கத்தியத்தை போய் குத்தணுன்னா இறைவனும் சரி குத்துன்றான். நான் தர்மத்தை பண்ணணுன்னா இறைவனும் தர்மத்தை பண்ணு, நீ நல்லா வாழ்வேன்றான். அப்போது உன்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி உன்னுள் இருக்கிற இறைவன் மாறுபடுறான். ஒருத்தன் திருட போகிறான்னா இறைவன் துணை இருக்கிறான். இந்த திருட்டு தப்பு வானா, நான் தர்மத்தை வச்சுங்கிறது தர்மம் பண்ண போனால் அதுக்கும் இறைவன் துணை இருக்கிறான். ஏன்னா உன் எண்ணத்தோடு இணைஞ்சவன் இறைவன், உன் எண்ணத்தோடு இணைஞ்சு வாழறான் இறைவன். நீ தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வரும்போதே இந்த உலகத்தில் கை மூடி பிறந்த. ஏன் கை மூடி, ஒவ்வொரு குழந்தையும் ஏன் கை மூடி பிறக்குது அப்படின்னா, இந்த உலகம் வேணாம், இறைவனை தேடணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை கை மூடி பிறக்குது. ஆனால் இதை பார்க்க போகிறவன் என்ன பண்ணுறான், போகும்போதே அதுக்கு ஆசையை உண்டாக்குறான். ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு, நீ ராஜா குழந்தை, நீ மந்திரி ஆகிடணும், நீ டாக்டர் ஆகிடணும், நீ கலெக்டர் ஆகிடணும், போனவெல்லாம் சொல்லி சொல்லி அது ஆன்னு மூச்சு பார்த்து அந்த ஆசையெல்லாம் வாங்கின்னு அது வந்ததை மறந்து, அதுக்கு தான் சொன்னான், வந்ததை மறந்து பந்த காலை பிடிச்சிடப்பா அப்படின்னு. வந்த காலை விட்டு பந்த காலை பிடிச்சிட்ட அப்படின்ட்டான். அப்போ அது இந்த மாதிரி சொல்ல சொல்ல அது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலனும் அதை பார்த்து 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 அது வந்ததை மறந்து ஆசையில் விழுந்து போச்சு. எதை எழுதி வச்சாலும் யாரும் படிக்க போகிறதில்ல, எதை சொல்லி வச்சாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. அது எந்த வருஷம் எது? இந்த 86லேருந்து இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் மாறிக்கணும். ஒருத்தனை மாறல, படித்து நீயே மாறல இன்னும். ஏன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நடைமுறைக்கு வரலையே, வர முடியலையே. இதுதான் வாழ்க்கை. அவசர உலகம். தன்னை பார்த்து வாழறதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினுக்கிறான், 3 நடு கட்டிக்கிறேன், நான் மட்டும் கொட்டா வீட்டிலே இருக்கிறேன். எப்படியாவது கடை வாங்கியாவது இதை கட்டின்னு கடை வாங்கிட்டு கடன்காரங்கிட்ட ஓதப்பட்டுனுக்குறோம். பக்கத்து வீட்டுக்காரன் 3 நடு கட்டிக்கிறான், 2 பஸ் இருக்குது, 2 கார் இருக்குது, அவனை பற்றியே பேசிக்கிறோம், நம்மளை பற்றி பேசுறதில்லை. நமக்கு என்ன இருக்குதுன்ட்டு. ஏன்னா அடுத்தவனை பார்த்து வாழும்போது அவன் ஆசையில் அலைவான். தன்னை பார்த்து வாழும்போது ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கடங்க ஆனந்தம் பெருகும். இதுதான் வாழ்க்கை. இதை எதை எழுதி யார் 1330 திருக்குறளில் வள்ளுவர் ஏதாவது இனிமேல் உலகத்தில் ஒருத்தன் எழுத போகிறாங்க. எல்லாரும் படிக்கிறான். யாராவது குரல் படி ஒவ்வொரு மந்திரியும் படிச்சுக்கிந்தாங்கிறான். ஆனால் செய்யறதெல்லாம் அநியாயம். அதனால் எழுதிக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. உள்ளே நிற்கணும், அதுதான் உதவும். ஏன்பா மனம் இல்லாத நிலை வரணும்னா நீ உலகத்தில் செயல் புரியவே முடியாது. மனம் இருந்தால் தான் உலகம், மனம் இல்லைன்னா உலகம் இல்லை. அடங்கினா தான் ஆன்மாவை அறிவ. மனம் இல்லாத நிலைன்னா போனோம். மனுஷன் 6 அறிவுன்னு சொல்லி ஏமாத்தின்னுக்குறோம் நம்ம. ஆனால் உண்மையில் 6 அறிவு இல்லை, நமக்கு 3 அறிவு தான். அது என்னென்ன அறிவு? தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தால் ஒச்சுக்கின்னு வந்து பூமியில் விழுந்துட்டோம். இதுக்கு பேர் சக்தியாய் பிறந்தோம். குழந்தையாக வளர்றோம். எந்து உந்து எங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் இப்போ தெரியல. ஜீவனாய் வளர்ந்தோம். மனம் வந்துச்சு. எந்து உந்து ஏன் சொத்து உன் சொத்துன்னு மனமாக வாழ்ந்துட்டோம். மனம் போனவுடனே பிணமாக தூக்கின்னு போயிடுறோம். அப்போது சக்தியாய் பிறந்தான், ஜீவனாய் வளர்ந்தான், மனமாய் வாழ்ந்தான், பிணமாய் போயிட்டான். இப்போ 3 அறிவில் தான் வாழ்க்கை நடந்தது. 6 அறிவு மனுஷன் இருக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் 6 அறிவு கிடையாது. இந்த கல்பனா சாவலான்னு ஒரு பொம்பளை ஒன்று இதுக்கு போச்சு தெரியுமா? இப்போ வீட்டில் சரியாக கட்டை வச்சு அடுப்பேரி கூட தெரியும், சோறு ஆக்கி போட சொன்னால் அது வெந்து வேவாது போடுறாங்க பொம்பளைங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆள் நாங்கள் பார்த்தியா இதுக்கே போயிட்டோன்றாங்க. யாரோ ஒருத்தி இப்போ வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளை சோறாக்கு தெரியாத பொம்பளை சொல்லிங்கிறான். அந்த மாதிரி நம்மளாம் 6 அறிவு ஏமாற்றின்னுக்குறோம். உண்மையில் 6 அறிவு இல்லை நமக்கு.
நமக்கு 3 அறிவு தான். அப்போ 6 அறிவுன்னா என்ன? மூலாதாரம், சுதிஷ்டானம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம். இந்த 6லையும் உன்னுடைய ஜீவன் பயணம் பண்ணணும். அவன் தான் 6 அறிவு படிச்சுவேன். எல்லா விஷயம் உண்மையும் புரியும். நமக்குள்ள அடங்கி வாழ்வோம். எது கடவுள்னு தேட ஆரம்பிப்போம். இப்போ உலகத்தை தேடிங்கிறோம், அப்போ கடவுளை தேடுவோம். நம்மக்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தால் எங்கெங்கே பிளாட்டு சீப்பாக போட்டுக்கிறான், எங்கெங்கே போய் வாங்கலாம், இதை தான் பண்ணின்னுக்குறோம். ஆனால் உள்ளே தேட ஆரம்பிச்சுட்டுனா அந்த பிளாட் ஞாபகம்லாம் வராது, கடவுள் ஞாபகம் மட்டும் வரும். நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கணும். இந்த இவர் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றார். இவருக்கு சொந்த ஜவுளி கிடக்குது, சொந்த தறி இருக்குது, நல்லா வசதியாக இருக்கிறாரு. ஏதோ அவருக்கு குறுக்கு எண்ணம் வந்துடுச்சு, நம்மளும் கடவுளை தேடலான்னு. பொழப்பை தேட வேண்டியது தானே, கடவுளை தேடலான்னு வந்துட்டார். ஆனால் கடவுள் நெருங்குறான், இவரால் தாங்க முடியல. இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு இது வேணா, என் பொழப்பாக்கணும் நான்ன்றாரு. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? கடவுள் நெருங்கிட்டான்பா, உலக விஷயம் ஞாபகம் வரமாட்டேங்குது அவருக்கு. கடவுள் விஷயம் தான் ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்கிறார்? நான் இதெல்லாம் வச்சுக்கிறேன், நான் எப்படி விட்டுட்டு போகிறதுன்றாரு. நான் சொன்னேன், இது எல்லாத்தையுமே விட்டுடு, கடவுள் விஷயமே வானா உனக்கு, வியாபாரத்தை பார் அப்படின்னு. ஏன்னா கடவுள் நெருங்கினான்னா மனுஷன் மனநிலையில் மனசு இருக்காது. மனசு இல்லைன்னா பொண்டாட்டி தெரியாது, உன் சொத்து தெரியாது, உன் சுகம் தெரியாது, நீ பாடு மனம் போன போக்கில் போயின்னே இருப்ப. 2 விஷயந்தான். மனம் இருந்தால் உலகம் தெரியும், மனம் இல்லைன்னா கடவுள் தெரியும், அவ்வளோதான். இதான் ஞானம், வேற ஒன்றுமே பெரிய அதிசயம் கிடையாது. கடவுளை எப்போ பார்ப்பான் மனுஷனா? எப்போ மனம் இல்லையோ அப்போ பார்ப்பான் கடவுளை. எப்போ கடவுள் மறைகிறானோ அப்போ மனம் வந்துடும். மனம் வரும்போது உலகம் தெரியும். இவ்வளோ தான் ஞானம். அஞ்ஞானம்னா என்ன? இது 2 விஷயம். 2 விஷயத்துக்காக தான் இவ்வளோ 1000 ஞானிகள் இவ்வளோ பேசுனாங்க. நானும் ஏதோ 13 வருஷமாக பேசிங்கிறேன். இது 2 தான் அதில் இருக்கிற விஷயம். உலகம் தெரியும் போது கடவுள் தெரியாது, கடவுள் தெரியும் போது உலகம் தெரியாது. கடவுள் தெரியும் போது மனம் இருக்காது, மனம் இருக்கும்போது உலகம் இருக்காது. இப்படி தான், இதுதான் வித்தியாசம். மனம் இயங்காம இருக்கிறதுக்கு நமக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை வந்து அதிவேகமா சொல்லிக்கிட்டே இருக்கிற பட்சத்துல வந்து அந்த மனம் அது அடங்கும். அப்படி மந்திரம் என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு பிடிச்ச எந்த இல்லை எந்த மந்திரமாவது சொல்லுங்க. ஏசுநாதர் மேலே கூட சொல்லின்னு இருங்க, நீங்கள் அதை பற்றி கவலை இல்லை. மந்திரம் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. அது எப்படி? உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து. மந்திரம்னு எப்படி வரும் சொல்லுங்க, மாக்கு வழி சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி கதையெல்லாம் தெரியாது பேசக்கூடாது. மந்திரம்னா மனம் வந்து எந்திரமயமா தொடர்ச்சி ஆகி போச்சுன்னு அர்த்தம். அதான் மந்திரம். மனம் வந்து எந்திரமயமாய் தொடர்ச்சியாக சொல்லிக்கினே இருக்குது, அது பேர் மந்திரம். அதை தொடர்ச்சியாக சொல்லும் போது அடுத்தது மாதிரி ஞாபகம் இல்லை அதுக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் சொல்லுவேன்? அவ்வளோதான் முடியும். கண்டசஷ்டியில் பாலன் தேவராயன் என்றவர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 36 குளிச்சுட்டு 36 தடவை சொல்லிட்டானு. 15 நிமிஷம் ஒரு ட்ரிப்பு சொல்கிறதுக்கு. 36 15 எவ்வளோ ஆச்சு? 4.5 மணி நேரம் ஆகும். 4.5 மணி நேரம் ஆனின்னா சூத்தில் ஒரு ரத்தமாக ஊற்ற சூடேறி போய் சொல்ல முடியுமா அவனால்? சும்மா இதெல்லாம் வாயில் பேசுகிற விஷயம் இல்லை சாமி, ரொம்ப கடினம். அதனால் தொடர்ச்சியெல்லாம் உன்னால் சொல்ல முடியாது. நீ சொல்லான்னு இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா பொண்டாட்டி வந்தால் ஆள் வந்துக்கிறார், வா வெளியேன்னுவாங்க. சாத்தியம் இல்லாத விஷயம். வாயில் பேசுறது வேறு, நடைமுறையில் நடந்துக்கிறது வேறு. இங்கே நான் சொல்கிறது நடைமுறையில் நடக்கிறத சொல்கிறேன், உங்கள் கற்பனைக்கே சொல்ல நான். அதனால் கற்பனையெல்லாம் பண்ணாதுங்க, தொடர்ச்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஐயர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மந்திரம் சொல்கிறாரு, கொச்சுக்குன்னு செத்து போகிறாரு ஹார்ட் அட்டாக் வந்து. ஏன் செத்து பண்ணார்? அவர் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். நீனால கொஞ்ச நேரம் சொல்ல போகிற, அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொன்னார் இல்லையா? அது எல்லா மதத்தினருக்கும் சொல்கிறேன், இந்து மதத்தில் இல்லை, எல்லா மதத்தினரும் அந்த கதி தான். அதனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் எப்போ நீ வாய் திறந்து மந்திரம் சொல்கிறியோ உன்னுடைய ஆவி வெளியே போய்கினே தான் இருக்கும். எப்போ உன்னுடைய ஆவி உள்ளே நிற்குதோ அப்போ தான் மனமழியும் ஞானம் பெருகும். ஆவி வெளியே போகிற வரைக்கும் 4 பேருக்கு தெரியறதுக்கு ஒன்றா உதவுமே தவிர உனக்கு உதவாது அது. அமைதி எங்கன்னு சொல்கிறியா சொல்லியான்னு யாருக்கு தெரியும்? சொல்லு. அதனால் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. நீ தேடுற பொருள் எது? நிம்மதி இருக்கட்டும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி இருக்கிறன்னு தெரியுமா? நீ என்னவா இருக்கிறன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியாது உனக்கு. எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற?
ஏமா 2 வாங்கிக்கிறேன், இப்போ தெரியாது. 4வது பாட்டில் நீ எப்படிக்கிறேன்னு தெரியும். ஏன்னா நான் என்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது. என்னவாகுது? ஒளியாக இருக்குது. ஒளின்றது நன்மையை தரக்கூடியது. அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது. எல்லாத்தையும் தெரியும். வெளிச்சம் தானே எதையும் பார்க்க முடியும். வெளிச்சம்னா எதுவும் தெரியாது. கல்லில் வைக்கிறோமா முள்ளில் வைக்கிறோமா காலைன்னு கூட தெரியாது. அப்போ வெளிச்சம் வேணும், நம்ம வாழணும். அப்போது நமக்குள்ளே ஒளி பெருகணும். ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும். இருளில் கொடுப்பாங்க. இருளில் யார் கொடுப்பான்? தீமையை செய்கிறோம். மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம். நமக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தமே கிடையாது. பௌர்ணமிக்கும் நமக்கு தான் சம்மந்தம். உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது, ஆனால் இப்போ அறியல, நீ அறிகிற காலம் வரும். அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாக இருக்குது. அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். சொல்லுங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. மனசு அப்படிங்கிறது வந்து கவனம், மனசு, இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம்? அது தனித்தனியாக அவ்வளோ. கவனம்னா நினைப்பு தானேங்க. அது மனசோட சம்மந்தப்பட்டது. கவனம்ன்றது அது நினைப்பு தானே. சரி, அப்போ அது மனசை சம்மந்தப்பட்டது. அப்போ அதை மட்டும் நம்ம இந்த நெத்தியில் கவனத்தை வைங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க? கவனம் எத்தனையோ விதங்குது. அப்படியா? பொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான். பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பான், எங்கே போகுது எங்கே வருதுன்னு. பணத்து மேலே கவனமாக இருப்பான். அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க, ஊர் மேலே வைக்காதீங்கன்றது. இந்த கவனம் வேறு, அந்த கவனம்லாம் வேறு. மனசு அடங்க மாட்டேங்குது. அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தனியாக அடங்கணும்? 1 நாள் 2 நாளில் மாடு இடிக்கிற மாடு, அது போய் நேராக புஷ்ணம் மாடு தான் நம்ம புஷ்ணம் வந்தோன்னா குத்தி போட்டோம் நம்மளை. அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு 5 வருஷமாவது ஆகணும், அப்போ தான் அடங்கும். எத்தனை வருஷமாக அடங்காத ஊரெலாம் சுற்றிக்குது. இது கொஞ்சமாவா சுற்றிக்குது, கொஞ்சமாவா ஆட்டம் போட்டுக்குது. அது 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் அடங்காது. அது தானாக அது வேணும். மூச்சு அடங்குனா மனம் அடங்கும், மனம் அடங்குனா மூச்சு அடங்கும். அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேனார். இது நல்லா ஏற்றி இறக்குடா, அப்போ தாண்டா மூச்சு அடங்கும். மூச்சு அடங்குனா தான் மனம் அடங்கும். இது பண்ணுறவன் என்னன்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மன அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாது. மன அடங்கிட்டானா அடங்கிட்டான்னு உட்காந்துருங்க. ஏன் செய்யணும் அந்த வேலை? இவ்வளோ காலம்தான் சம்பாரிச்சு போட்டிங்களே, முடியாது. ஏன்னா புகழ் போயிடும், பணம் போயிடும். அதனால் செய்தான். இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்கல்னா எப்படி அடங்கும்? சும்மா இருப்பதே சுகம்னா சும்மா இருக்க முடியலையே. உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்ததுன்னா சும்மா இருக்கிறது. தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்தை கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது. தின்ன மேலே உட்காந்து பாரு, ஒரு 80 வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறாரு அவர். அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்கார மாட்டா. உட்காந்துன்னு அமெரிக்காக்காரன் ஏன் குண்டு போட்டான், என்னத்துக்கு பண்ணான் அவன், நீ யோசிச்சுருப்பார். யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும், மனசு இருக்கும். அந்த யோசனை நிற்கணும்னா செயல் நிற்கணும். முதல்ல எல்லா செயலும் செய்து என் மனம் நிற்கலையானா எங்கே நிற்கும்? நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க. அப்படி எப்படி நிற்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, மாயையில் மாட்டிக்கணுங்க. பொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கினா, நீ தானடா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கட்டிக்கின்னு வந்த, அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கல்னா அடங்காது. எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும். மனம் அடங்குச்சுன்னா செயல் நின்றுடும். ரெண்டும் தொடர்பு. புலன் அடங்கணும், மனம் அடங்கும். மனம் அடங்குனா புலன் அடங்கும். அதுக்கு தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக வீடு கோனேன்னா. இந்த 2 மாட்டை நல்வினை தீவினைன்ற மாட்டை நல்லா ஓட்டினேன்னா அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கிடன்றான்னா. இதை நம்ம ஓட்டவே முடியலையே. அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வருது, எழுந்து போடுறோமே. அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம்? சும்மாவே அடங்கிறதா யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையே. அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறதில்லை. ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே செய்து, இந்த ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை, பல பிறப்பில் அலைஞ்சி இருக்குது இந்த மனம். அப்படிப்பட்ட மனம் இப்போ திடீர்னு அடங்கன்னா அடங்கிடாது. அதனால் எடுத்து போட்டுற பொருளாக அது. மனம் போயிடுச்சுன்னாவே பணமாக மாறிடுவோம். அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம்? அதனால் மொல்ல தான் அடக்கணும். அது போக்கிலேயே போய் அது கூடவே உறவாடியாக அடக்கணும்.
அதனால தான் சொன்னான், அவித்த வித்தே முளையாது அப்படின்னா. இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில். எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினா கூட முளைச்சிடுமா. ஆனால் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது முளைக்காது. அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வைச்சிடுறான்றான். வேக வச்சுடு, அது பிறப்பு எடுக்காதுன்றான். யார் வேக வைக்க தயாராகிறதுங்க? யாராலையும் முடியல. போனவொடனே இங்கே கேட்குறதோடு சரி, போனவொடனே எல்லா செயலையும் இறங்கிடுறோம். அப்புறம் எப்படி அடங்கிட்டோம் அது? அதனால் அடங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும், அடுத்தவனால அடக்க முடியாது. இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு நல்ல குரு நினச்சா 3வது கண் திறந்துடலாமா. எங்கே இருக்குது 3வது கண்ணுன்னு தெரியுமா? அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது. எந்த குருவாலையும் முடியாது. 3வது கண்ணு குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுக்கிறேன், நான் தொந்தர மாட்டான், எல்லாம் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களாம் கண்ணை. அது மாதிரி இதெல்லாம் நம்மளாக ஒரு பிரமையை உண்டாக்கக்கூடாது. எது நிஜமோ அதை மட்டும் பேசணும், எது முடியுமோ அது மட்டும் பேசணும், முடியாதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும். செயல் அடங்காமல் மனம் அடங்காது. ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும், பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும், பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. அதெல்லாம் செய்யும்போது மனசு எங்கே அடங்கும்? இது மேலேயே இருக்காது, அது மேலே தானே இருக்கும். அப்புறம் எப்படி மனம் அடங்கும்? அதனால் போகிற போக செய்துக்கினே போங்க, தானாக அடங்கும். அது 1 மாதம் 2 மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லை. அது வருஷ கணக்கு பல பிறப்பு வேணும் அதுக்கு. எந்த ஞானியும் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது. அவன் பல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியில் முடிச்சு கடைசியில் ஒரு பிறவியில் முடிச்சுட்டு போகிறான். அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான். மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது. நான் செய்தேன், என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல், இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது, இதை செய்யறதும் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் எத்தனா முன்னாலன்றது இல்லாமல் போயிடும். அப்போ நானுன்றது அழியும். அதுதான் முக்கியம். இருக்கிற வரைக்கும் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது, அது நிச்சயம். அந்த அகங்காரன்றது அடங்க தான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும். ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி, அது வளர்ந்து விருட்சம் ஆகிற வரையும் காத்திருக்கணும். விதை நட்ட உடனே நமக்கு மாம்பழம் ஒன்று கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம், அது வளர்ந்து செடி செடியாகி மரமாகி காய் காய்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏங்க காய்க்கல? விதை நட்டுனாங்கன்னா காய்க்காது. இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு. அதனால் நானுன்றது அங்கே இருக்கக்கூடாது. என் செயல், நான் வாழறேன், கடவுளால் வாழறேன். நான் இதை செய்தேன், கடவுளால் செய்தேன், என்னால் செய்தேன், நான் செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம். அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும். சொல்லுங்க. ஏமா உள்ள சொல்லிக் கொடுக்கணும், குரு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் வாங்கணும். அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுபடி செய்யணும். தானாக செய்திட முடியாது. தானாலாம் செய்தால் அது எல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர செய்ய முடியாது. தானாலாம் யாரும் வழி தெரியாமல் இதெல்லாம் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் படித்து கூட பண்ணிடலாம். இது அது உடல் கலை, இது உயிர் கலை. இது ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது, விபரீதத்தை உண்டாக்கிடும். சொல்லுங்கப்பா. அடைஞ்சதுனால அந்த எண்ணங்கள் உணர்வுகள் இருக்குது. உணர்வுகள் ஒளியில் இருக்குங்கிறாங்க. எப்படி சம்பந்தம்? நீயே ஒளியிலேருந்து வந்தால்தான். ஒளின்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது. உருவாகும்போது மனம் ஒரு சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் 4 பொருள் அந்த காரணம் மறைமுகமாக இருந்து ஒன்று செயலாக்குது. அந்த செயல் அந்த விந்துல, தாய் தகப்பனுடைய விந்துல அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல். இப்போ நாய் உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ரெண்டுமே உயிர் தான். ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு, நாயினுடைய செயல் வேறு. இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல், அது மாதிரியான அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது. இதனுடைய விந்து அது மாதிரி, இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது. மனித உடல்லையும் அப்படி தான்.
தாய் தகப்பனுடைய விந்து எப்படியோ அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். தாய் தகப்பன் ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு தாய் தகப்பன் புணர்வு பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது, தாய் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும். அது பிறந்த உடனே நல்ல தாய் தகப்பனாக இருந்தால் கூட கெட்ட குணங்கள் வந்துடும். அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு தான் சொல்லுவான், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியாடா இதுன்னுவாங்க. இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல், அதிலேருந்து ஏற்படுற எண்ணம், அதிலேருந்து ஏற்படுற கற்பனை, இதெல்லாம் செயலாக மாறுது. இதெல்லாம் அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது. மனம் வந்து ஒரு விதத்தில் அடங்க முடியாது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சோன்னா அடங்காது. ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வேணும், ஒரு உபதேசம் வேணும், 2 உபதேசம் வேணும், மனம் அடங்குச்சுன்னா அடங்க முடியாது. நாதம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது. நாதம் மட்டும் மனத்தை அடைக்கணும். ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்டும். நீ சம்பாதிக்கலாம் முடியாது. எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கோ, அப்போ தான் மனம் அடங்கும். ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு. ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது. அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள். இதெல்லாம் வராது. ஏதோ ஒரு நாளில் மந்திரத்தில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது.